ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி வீடியோவில் வந்து நாம் வந்து ஒரு சூப்பரான ஆரி ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீவ் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பீட் ஒர்க் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டை வச்சு ஒரு 4 லைன் வந்து கொடுத்துக்கலாம். காப்பர் ஜரி த்ரெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஸ்டோன் செயின் வந்து எடுத்துகிட்டு 1 லைன் வந்து அப்படியே வந்து நான் க்ளூ எதுவும் அப்ளை பண்ணலை, டைரெக்டாக வந்து அப்படியே ஸ்டிச்சிங் வந்து 1 லைன் வந்து கொடுத்துக்கிறேன். 1 லைன் வந்து கொடுத்ததுக்கப்புறமா நாம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து காப்பர் சுகர் பீட்ஸ் வச்சு 1 லைன் வந்து கொடுத்துக்க போகிறோம். காப்பர் சுகர் பீட்ஸ் 1 லைனும் அதுக்கப்புறம் 4 mm காப்பர் பீட்ஸ் 1 லைனும் வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவோட பேக் நெக் டிசைன் வந்து ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கீழே வந்து நான் வந்து பார்டர் வந்து கொடுத்தாச்சு, ஸ்டோன் செயின், அப்புறம் வந்து பீட் ஒர்க் வந்து 1 லைன் காப்பர் பீட்ஸ் சுகர் பீட்ஸு, அப்புறம் வந்து 4 mm பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சென்டர் வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக பீட் ஒர்க் வந்து கீழே கொடுத்து முடிச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு 2 இன்ச் வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சென்டராக பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அந்த இடத்துல வந்து க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ட்ராப் ஷேப்பில் இருக்கிற ஸ்டோனை வந்து ஒட்டிக்கலாம். கரெக்டாக வந்து சென்டரில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். பட் வந்து கிராண்டு லுக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ க்ளூவை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற ட்ராப் ஷேப் வந்து ஸ்டோனை வந்து ஒட்டிக்கலாம். ஸ்டோன் வந்து ஒட்டினதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நாம் வந்து நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து பார்க்கலாம். இப்போ இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை சுற்றி வந்து ஸ்டோன் செயின் வந்து 1 லைன் வந்து கொடுக்க போகிறோம். ஸ்டோன் செயின் வந்து 1 லைன் வந்து கொடுத்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பீட் ஒர்க் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டோன் செயினும் வந்து நான் வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த க்ளூ ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். டைரெக்டாக வந்து அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டோன் செயின் கொடுத்ததுக்கப்புறமா 2 லைன் வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 4 mm பீட்ஸ் வந்து 1 லைன் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறமா பார்த்தோம்னா திரும்ப வந்து நான் வந்து சுகர் பீட்ஸ் 1 லைனும் அதுக்கப்புறம் 4 mm பீட்ஸ் 1 லைன், நெக்ஸ்ட் வந்து ஸ்டோன் செயினும் வந்து கொடுத்துட்டு லாஸ்ட்டாக வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கீழே வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒயிட் கலர் ரவுண்டு ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறமா இந்த ட்ராப் ஷேப்பில் சென்டராக வந்து 1 லைன் வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 2 சைடுமே நாம் 1 இன்ச் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டுக்க போகிறோம். இப்போ இந்த லைன்லேருந்து இந்த இடத்துல இருந்து நம்ம இந்த பக்கம் 1 இன்ச், இந்த பக்கம் ரைட் சைடு 1 இன்ச், லெஃப்ட் சைடு 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதை அப்படியே வந்து லைன் வந்து போட்டுக்கோங்க. 2 சைடுமே இந்த மாதிரி வந்து நம்ம லைன் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் திரும்பியும் வந்து கீழே வந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டுக்கலாம். சிம்பிள் ஒர்க்கு தான், ஆனால் ஸ்லீவ் ஃபுல்லாகவே இந்த ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக வந்து லைன் போட்டாச்சு. ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து காப்பர் சுகர் பீட்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சுகர் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் க்ளூவை எடுத்துகிட்டு இந்த ஒயிட் கலர் ஸ்டோனை வந்து நம்ம இந்த லைனில் வந்து அங்கங்கே வந்து ஒட்டிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம போட்டுக்க லைனில் சிங்கிள் இடத்துலையும், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 இடத்துலையும், நெக்ஸ்ட்டு ஒரு 3 பெரிய லைனில் வந்து 3 இடத்துலையும் நான் வந்து க்ளூவை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன்.
ஸோ இதில் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம வந்து ஸ்டோனை வந்து ஒட்டிக்கலாம். இப்போ ஸ்டோனை வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இந்த ஸ்டோன் வந்து நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ஸ்டோனை சுற்றி நான் வந்து சுகர் பீட்ஸ் 1 லைன், அப்புறம் வந்து ஃபோரமா பீட்ஸ் 1 லைன் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேலே வந்து இந்த கார்னரில் இந்த லைனில் இந்த கார்னரில் வந்து ஒரு 3 பீட் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். 4mm பீட் வந்து 3 பீட் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி சேம் மேலேயும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். வந்து இந்த ஸ்டோனை சுற்றி ஃபுல்லாக வந்து 1 லைன் வந்து சுகர் பீட்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 பீட் வந்து 4mm பீட் வந்து கொடுத்துக்கலாம். சேம் எல்லா இதுலேயுமே இப்போ ஃபஸ்ட்டு நம்ம 6 பீட் கொடுத்தோம்னா எல்லா இதுலேயுமே 6 பீட் வந்து கவுண்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து நான் வந்து முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஃபுல்லாக சேம் இதே மாதிரி தான் ஒரு சுகர் பீட்ஸ் 1 லைன், அப்புறம் வந்து 4mm பீட்ஸ் 1 லைன். ஸோ இப்போ பாருங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்லீவ் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.